சூசைட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஒரு இம்பல்சிவான டெசிஷனா நம்ம பாக்குறோம். சூசைட் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்கன்னு சொன்னா அவங்க ஒரு எஸ்கேப் எடுத்துட்டாங்க, வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா சூசைடுக்கு ஆக்சுவலி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி தான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அது ஒரு ஆச்சரியமான ஐ ஓபனரா இருக்கு. சூசைடோட ஃபர்ஸ்ட் தாட் எங்கேயாவது நான் காணாம போயிடணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது தாட் ஏதாவது ஒரு இடத்துல புதுசா ஸ்டார்ட் பண்ணும், யாருக்குமே என்ன யாரும் தெரியக்கூடாது, ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது. தேர்ட் ஸ்டேஜ்ல நம்மள யாராவது கொன்னுட மாட்டாங்களா, இல்ல இப்படியே நம்ம செத்துற மாட்டோமா அப்படிங்கிற தாட்ஸ் நம்ம மைண்ட்ல கிரீப்பின் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல எப்படி எப்படிலாம் சாகலாம் அப்படிங்கறத, எப்படி எப்படிலாம் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம மனசு தேடுது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ட்ரை பண்றாங்க. சூசைட் ஐடியேஷன் வேற, சூசைட் அட்டெம்ப்ட் வேற. அட்டெம்ப்ட் பண்ற நிறைய இடத்துல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆனோன்னு அதுக்கப்புறம் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸும் அவங்க கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரியான தாட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலே ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருந்தா reach out to me for help.